அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது புல்லட் செய்தியினூடாக. இன்றைய தினம் புல்லட் செய்தியினூடாக நாம் மிக முக்கியமான ஒரு தகவலை வழங்கவிருக்கிறோம். அந்த தகவலுக்கு முன்னால் நாம் ரியல் லைஃப்லே என்ன நடக்கிறது என்பதனை பார்க்க வேண்டும். அதாவது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்த்திருப்போம், சில இளைஞர்கள் தங்களுடைய தாய் தந்தையருக்கு தங்களுடைய பொடுபோக்கான அந்த நிலைகளை மாற்றிக்கொண்டு தாய் தந்தையருக்கு ஹெல்ப் பண்ணும் முகமாக, உதவி புரியும் முகமாக தந்தையர்கள் தகப்பன்மார் செய்கின்ற தொழிலுக்கு உதவி புரிவார்கள். அந்த வகையிலே கிராமப்புறங்களிலே ஏனைய பகுதிகளிலே பார்த்தீர்கள் விளங்கும், நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய தொழிலாக கடற்தொழில் செய்வார்கள் அல்லது விவசாயம் மேற்கொள்வார்கள். இப்படியான தொழில்களுக்கு இளைஞர்கள் தங்களுடைய படிப்பு காலத்திலேயும் சரி அல்லது படிப்பு இடைவெளிய காலத்திலும் சரி, படிப்பிலிருந்து அதாவது பாடசாலைகள் லீவ் விட்ட காலங்களிலும் சரி, இந்த விடுமுறை காலங்களில் எல்லாம் சில இளைஞர்கள் பெற்றோர்மார்களுடைய தொழிலுக்கு உதவி புரிவது வழக்கம். அந்த வகையிலேயே திருவண்ணாமலை மாவட்டம் குச்சவெளி பிரதேசத்திலே 3 இளைஞர்கள் தங்களுடைய பெற்றோருக்கு உதவி செய்யும் முகமாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், வேளாண்மைக்கு காவல் காப்பதற்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். அதாவது 2025 12ஆம் மாதம் 18ஆம் தேதி, கடந்த 18ஆம் தேதி அவர்கள் மாலை வேளையிலே சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். சென்ற பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த ரோட்டிலே அந்த இரு மரங்களையும் காடுகள் வளர்ந்த அடர்ந்த அந்த பாதையால் தான் வயல் நிலங்களுக்கு செல்வார்கள். செல்கின்ற பொழுது யானைகள் குறுக்கிடலாம், ஏனைய மிருகங்கள் குறுக்கிடலாம். அந்த 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 வகையிலே அவர்கள் ஒரு வாகனத்தை கண்டு அவர்கள் டோர்ச் அடிச்சு லைட் அடிச்சு பார்த்துக்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது ஒரு வாகனம் நின்று இருக்கிறது. அந்த டோர்ச் அடிச்சு பார்த்த கையோட எதிர்த்தரப்புல இருந்து வாகனத்திலிருந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க. வானத்தை நோக்கி மேல் நோக்கி ஷூட் பண்ணிய சத்தம் கேட்டு இவர்கள் பயத்திலே இந்த இளைஞர்கள் மூவரும் பெக்காகி பின்பக்கமாக என்ன செய்திருக்கிறார்கள், ஓடி இருக்கிறார்கள். ஓடையும் இந்த வாகனம் அவர்களை துரத்தி சென்று அப்படியே மோதி இருக்கிறது அவருடைய பைக்கிலே. இந்த செய்தியை அந்த இளைஞர்கள் கூறுகிறார்கள். மோதி இருக்கிறது. மோதிய பின்னால் இவர்கள் தெரித்து அங்கும் இங்கும் சிதறி விழுகின்றார்கள். விழுந்த பிறகு இவர்களை வந்து அடித்ததாக கூறுகிறார்கள். அவர்களுடைய ஆயுதங்களால், அவருடைய வாகனத்தால் இன்னும் ஒரு இளைஞனுக்கு கையிலே ஏற்றியதாகவும் காலிலே வாகனத்தை ஏற்றியதாகவும் விழுந்து காயத்தோடு அடிபட்டு கிடந்த அந்த 3 இளைஞர்களுக்கும் ஆயுதத்தால் தலையிலே குத்தி இப்படி பல சித்திரவதைகளை செய்ததாக அந்த இளைஞர்கள் கூறுகிறார்கள். வாருங்கள் பார்ப்போம் அந்த இளைஞர்கள் என்ன கூறுகிறார்கள், என்ன நடந்தது என்பதனை நாங்கள் சற்று பார்த்து விட்டு வருவோம். தம்பி, உங்களுக்கு நடந்த அநியாயம் என்ன இருக்கா சொல்லுங்க. நாங்கள் 3 பேரும் வயலுக்கு டெய்லி போகிறாங்க. போகல வனஞ்சி வாகனம் ஒன்று நான் இந்த வாகனம் நிப்பாட்டா அங்கேருந்து லைட் ஹெட்லைட் அடிச்சு தோப்பில் மேலே வெளியே திறத்தி வந்தோம். நான் ஓடி போக பின்னால் ஆறு நான் தெரியாது. நான் ஓடி போன திறத்தினால பயத்தில் ஓடினேன். ஓடி போய் வாகனத்தில் வந்து அடிச்சு இங்கே 3 நான் விழுந்துனாங்க. ரத்த காயத்தில் போட்டு அடிக்கணும். அடித்து இன்னொரு அடிக்கணும். அப்போ பைக் வாகனத்தில் வந்து ஏற்றி 3 மணியாக ஒன்று ஹோட்டலில் கொஞ்சம் காலெல்லாம் கொண்டு இவரோட காலை வாகனத்தில் ஏற்றி எல்லாம் கொண்டு அடிக்கணும். ஏற்றி அடித்து உங்களை வாகனத்தில் ஏற்றி நான் பண்டிகை வளர்த்தி விட்டுறதால பண்டிகை சின்ன தோப்பு கொண்டு இந்த பொங்கலைப்பட்டையில் வச்சு நான் தோப்பு மாதிரி கொண்டு வைக்கணும். அதுதான் கொண்டு போனாங்க. இவங்க எங்களை தெரியாமல் அடித்து எங்களை தூக்கி ஏற்றி வாகனத்தில் போட்டோம். 3 பேருக்கு அடிக்கணும். சரியான அடி தோக்கால மண்டையில் அடித்து நான் மண்டையில் அடித்து சரியான காயத்தோடு இருந்தால் ரத்த காயத்தோட பைக்கில் விழுந்து அவங்க வந்து ரத்த காயத்தோடையும் அடித்தவங்க தோக்கால. 3 பேருக்கும் எத்தனை பேர் அடிச்சிருப்பாங்க? 8 பேர் ஆக்கள். 8 பேர் அவங்க 3 பேரும் தனியாக இருந்து அடிச்சிருக்காங்க. 8 பேர் ஆக்கள் அடித்தவங்க. மணி கிடக்க நாரில் கொஞ்சம் சூவாது கழுத்தில் காயம் அடிச்சு போட என்ன சொன்னோம் உங்களை கொண்டு போய்து?
ஒரு ஆள் அடித்தவங்க ஒரு ஆள் செத்து போயிருந்தா 2 பேரையும் படி போட்டு காட்டில் போட்டு கொடுத்துருந்து தெரியாண்டு அப்படின்னு உங்களை மிரட்டினவங்களா? மிரட்டி அவன் 2 பேரும் அப்படி ஒரு ஆள் சேர்த்துருந்து அடிபட்ட இடத்துல தூக்கி 2 பேரும் படி வச்சு போட்டு போயிருக்காங்க. யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பயம் அச்சுறுத்தல் கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்களோட ஆஃபீஸில் 2 மாதம் ரத்த காத்துல நாங்கள் வச்சுருந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பயங்காட்டி தான் சைன் எடுத்தோம். தோப்பு வச்சுருந்தோம். இப்போ உங்களே பிடிச்ச உடனே போலீஸில் கொண்டு போய் பாரம் கொடுத்தாங்களா? இல்லை இல்லை அவங்களோட ஆஃபீஸ்லாம் உங்களை வீட்டை யாரும் அறிவிக்கவும் இல்லை? வீட்டை அறிவிக்கவும் இல்லை. அவங்க 2 பேரும் கொண்டு போய் 3 பேரையும் கொண்டு போய் அவங்களோட ஆஃபீஸில் வச்சுருந்து அதுக்கு 2 மாதத்துக்கு பிறகு தான் ஆஸ்பத்திரி கொண்டு போய். இப்போ முதல் நாள் இரவு நடந்த சம்பவம் உங்களோட வீட்டை தெரிய வந்து அடுத்த நாள் தான். அடுத்த நாள் தான். அது வரைக்கும் உங்களே அங்கே தான் வச்சுருந்தோம். அதுவும் மிரட்டி தான் தந்தவங்கள அப்படியா? வீட்டை இப்படி சொல்லணும், இந்த மாதிரி சொல்லணும். ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லியிருந்தவங்க நாங்கள் எக்ஸிடம் பட்டு தோக்கோட ரோட்டில் இருந்தேன். அவங்களை ஏற்றிட்டு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பாரம் கொடுத்த மாதிரி தான் சொல்லி வச்சுருந்தோம். ஹாஸ்பிட்டலில் ஆமாம், அந்த இளைஞர்கள் கூறியதை பார்த்திருப்பீர்கள். அந்த இளைஞன் கூறுவது வனஜீவ அதிகாரிகள் தான் தங்களை அடித்தார்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது அந்த இளைஞர்கள் அந்த இளைஞன் அதில் கூறுவதை பார்த்திருப்பீர்கள். இன்னும் ஒன்று, தங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, அதாவது காவல் செல்கின்ற பொழுது யானைகள், பன்றிகள், ஏனைய மிருகங்கள் வந்து வேளாண்மைகளை அழித்து விடாமல் தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் வேண்டி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், சிறிய ஸ்டோங்கொண்டை, அதாவது சிறிய துவக்கொண்டை, சிறிய குழாய்கள் மூலமாக சிறிய சன்னங்களை, மூளைகளை போட்டு அடிக்கக்கூடிய அப்படியான ஒரு ஆயுதத்தை, சிறிய ஒரு ஆயுதத்தை தான் கொண்டு சென்றதாக அவர் அதிலே அந்த காணொளியிலே குறிப்பிடுகிறார். அப்ப வனஜீவ அதிகாரிகள் இவர்களை இப்படி பிடித்தால் இவ்வாறான தண்டனைகளை அல்லது பிடித்தவுடன் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடலாமா? அல்லது அவர்கள் பிடித்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சரி, இவர்கள் இந்த ஆயுதத்தை, இந்த சிறிய ரக ஆயுதத்தை அவர்கள் செய்த அந்த கட்டுத்துவக்கு என்று சொல்வார்கள் கிராமங்களில், அந்த கட்டுத்துவக்கை தங்களுடைய பாதுகாப்புக்காக வைத்திருந்த அல்லது மிருகங்களிலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக வைத்திருந்த அந்த கட்டுத்துவக்கை வைத்திருந்தது பிழையாகத்தான் இருக்கட்டும், அது ஒரு சட்ட ரீதியான பிழையாக இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் வனஜீவ அதிகாரிகள் இவர்களை இது தவறு என்று பிடித்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நாங்கள் அங்கிருக்கின்ற வழக்கறிஞரிடம் வினவிய போது இவ்வாறு தெரிவித்தார். அதையும் பார்த்துவிட்டு நாம் ஏனைய விடயங்களுக்கு வருவோம். பொதுவாக ஒரு நபரினால் குற்றம் ஒன்று புரியப்படுகின்ற போது அந்த குற்றம் புரிந்த நபரை அல்லது குற்றம் புரிந்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற நபரினை கைது செய்வது தொடர்பான ஏற்பாடுகள் சட்டத்தின்பால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும், அவர் வைல்ட் லைஃபை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, மற்றும் ஃபாரஸ்ட் உத்தியோகத்தர் ஒருவராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சட்டத்தின்படி ஒரு விடயம் குற்றமாக இருந்தால் அதாவது அந்த குற்றம் புரிந்தவரை அல்லது குற்றம் புரிந்த சந்தேகிக்கப்படுகின்றவரை கைது செய்ய அவர்களால் முடியும். ஆனால் கைது செய்ததன் பின்னர் 24 மணித்தியாலங்களுக்கு உள் அண்மையில் இருக்கின்ற, மிக அருகில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. அதன்பால் அவர்களுக்கு எடுக்க வேண்டிய விசாரணை நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் எடுப்பதற்கு அவர்களுக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கின்றது. இப்போ நாங்கள் இந்த சம்பவத்தில் கேள்விப்படுகின்ற மாதிரி இந்த இளைஞர்கள் கூறுவது போன்று இவர்களை தாக்குவதற்கோ அல்லது கொடூரமாக அவர்களை வதை செய்வதற்கோ அல்லது துன்புறுத்துவதற்கோ எந்த சட்டத்தினாலும் எந்த ஒரு அதிகாரமும் யாருக்கும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. உண்மையிலே இந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்களை அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு இவர்களை அங்கு பாரப்படுத்தியிருக்க வேண்டும். அதன் பின்னர் உரிய போலீஸ் அதிகாரிகளும் இவர்களுடைய முறைப்பாடுகளை அவர்கள் செய்து அவர்களின்பால் சட்டத்தின்பால் அவர்களுக்குரிய விடயங்கள் நிறைவேற்றப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இவ்வாறு ஒரு மிகவும் கொடூரமான முறையில் இவர்கள் தாக்கப்பட்டிருந்தால் அது உண்மையிலேயே உரிய உத்தியோகத்தர்கள் செய்த கடும் பிழையாகவே அது காணப்படுகின்றது. ஆகவே சட்டத்தினை யாரும் பொதுவாக கையில் எடுக்க முடியாது. அனைவரும் சட்ட ஆட்சிக்கு உட்பட்டவர்களாகவே காணப்படுகின்றார்கள். நாம் இதில்
மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூற வேண்டும். என்னவென்றால் அந்த இளைஞர்கள் கூறிய ஒரு வார்த்தை, அது மிகவும் எங்களுடைய உள்ளங்களை உலுக்கிய ஒரு விடயம்தான். என்னவென்றால் அந்த அதிகாரிகள் அவர்களுடைய அந்த இந்த இளைஞர்களை அடித்து இவர்களை துன்புறுத்தி விட்டு அந்த இளைஞர்களை ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியசாலைக்கு கோமரங்கடவுல வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னால் அவர்களுடைய கோமரங்கடவுளையில் உள்ள அவர்களுடைய அலுவலகத்திலே 2 அவர் வைத்திருந்த பொழுது சொல்லியிருக்கிறார்கள், உங்கள் மூவரில் யாராவது ஒருத்தர் நாங்கள் அடித்த பொழுது இறந்திருந்தால் மீதியுள்ள இருவரையும் கொன்று காட்டுக்குள் தூக்கி எறிந்து விட்டு ஷூட் பண்ணி காட்டுக்குள் தூக்கி எறிந்து விட்டு யாருக்கும் தெரியாமல் நாம் சென்றிருப்போம் என்று அவர்களிடம் கூறியதாக எங்களிடம் அந்த இளைஞர்கள் மிகவும் வேதனையுடனும் மிகவும் பயத்துடனும் அந்த இளைஞர்கள் கூறியிருந்ததை நாம் கேட்டறிந்து கொண்டோம். உண்மையிலேயே அந்த இளைஞர்கள் இந்த விடயத்தை கூறுகின்ற பொழுது உண்மையிலே மிகவும் பயங்கரமாகவும் மிகவும் ஒரு பயங்கரமான சூழலையும் விவசாயிகள் மத்தியிலே ஏற்படுத்துகின்றது. எனவே இப்படியான பயங்கரமான நிலை தொடர்மையானால் மிகவும் மோசமான நிலை ஒன்று உருவாகிவிடும் விவசாயிகள் மத்தியிலே. ஆம், இந்த விடயம் சம்பந்தமாக வழக்கறிஞர் என்ன கூறினார், என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறது என்பதனை பார்த்திருப்போம். அப்படி இந்த வழக்கறிஞர் கூறுவதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு குற்றம் செய்தவராக இருக்கட்டும் அல்லது சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்படக்கூடியவர்களாக இருக்கட்டும், கைது செய்கின்றவர்கள் அவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. அவர்களுக்குரிய தண்டனைகளை கைது செய்யக்கூடியவர்கள் போலீசாராக இருக்கட்டும் அல்லது இந்த வனஜீவ அதிகாரிகளாக இருக்கட்டும், இவர்கள் அவர்களை எப்படி நடத்தி இருக்க வேண்டும் என்ற சட்டக்கோவை இருக்கிறது. அவர்கள் அடிக்க முடியுமா, வதை செய்ய முடியுமா? முடியாது. வழக்கறிஞர் கூறியதை போன்று நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணி இருந்தால், அவர்களை கைது செய்திருந்தால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், அண்மையிலே இருக்கின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அண்மையில் இருக்கின்ற ஒரு போலீஸ் காரியாலயத்திற்கு அவர்களை ஒப்படைத்திருக்க வேண்டும். அதைத்தான் சட்டம் கூறுகிறது. நிச்சயமாக இவர்கள் ஒப்படைக்கவில்லை. இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். எப்படி தங்களை அடித்துவிட்டு தங்களை வாகனத்தால் மோதி அடித்துவிட்டு எக்ஸிடம் பட்டது மாதிரி செய்துவிட்டு அவர்களை அப்படியே இழுத்து கொண்டு போய் தோக்கால் அடித்து அவர்களுடைய கன்னங்களில் குத்தி இவ்வாறான வதைகளை செய்து தங்களுடைய காரியாலயத்தில் 2 அவர் வைத்து மெனக்கெடுத்திருக்கிறார்கள். அந்த 2 அவரும் அவர்களிடம் கூறியிருக்கிறார்கள், நாங்கள் வாகனத்தால் அடித்ததாகவோ நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்களால் தாக்கியதாகவோ நீங்கள் கூறக்கூடாது. அப்பொழுதுதான் நாங்கள் இந்த கேஸை சுமூகமாக முடித்து தருவோம் என்று அவர்களை மிரட்டிவிட்டு அவர்களை கடவளையில் உள்ள இதிலே வைத்தியசாலையிலே அனுமதித்து அங்கே அவர்களுக்கான சிகிச்சைகளை செய்துவிட்டு அந்த சிகிச்சை அங்கு முழுமையாக செய்ய முடியாது என்ற காரணத்தினால் அவர்களை அம்புலன்ஸிலே அவர்களை அந்த காவு வண்டியிலே எங்கே திருவோணமலை ஆதார வைத்தியசாலைக்கு பொது வைத்தியசாலைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அங்கு வைத்து என்ன நடந்தது சம்பவம், அதாவது இவர்களை மிரட்டி கோமரங்கடவிலையிலே வைத்து வைத்தியசாலையிலே வைத்து இந்த வனஜீவ அதிகாரிகள் அவர்களிடம் கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை நாங்கள் சுமூகமாக முடிப்போம், நாங்கள் உங்களுக்கு அடிக்கவில்லை, உங்களை எக்ஸிடம் பண்ணவில்லை, உங்களுக்கு விபத்துக்குள்ளாக்கவில்லை, உங்களை தாக்கவில்லை என்று நீங்கள் அதை நாங்கள் உண்மையென ஒத்துக்கொள்கிறோம் என்று நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னதாக அந்த இளைஞர்கள் கூறுகிறார்கள். நேர்களே, அவர்கள் இப்படி கூறியிருக்க இப்படியெல்லாம் நடத்திவிட்டு திருவண்ணாமலை ஆதார வைத்தியசாலையிலே வைத்து லோயர் மூலமாக வழக்கறிஞர் மூலமாக நீதவானை அவர்கள் வரவழைத்து நீதவான் மிகவும் நேர்மையாக அந்த நீதவான் வைத்தியசாலைக்கு அந்த இளைஞர்களை விசாரிக்கிறார். விசாரித்து உண்மை நிலை என்னவென அறிந்து கொள்கிறார். உண்மையிலே அந்த 2 இளைஞர்களுக்கு கால் கை உடைந்திருக்கிறது,
ஏனைய இளைஞருக்கு பலத்த காயம், இன்னும் ஒரு இளைஞருக்கு நீங்கள் இந்த காணொளியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். மிகவும் கடுமையான உள்காயங்களுக்கும் வலிக்காயங்களுக்கும் உட்பட்டு மிகவும் மன உளைச்சலுக்கு அந்த இளைஞர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். நாம் கேட்பது என்னவென்றால், சட்டங்கள் இப்படி இருக்க நீங்கள் சட்டத்துக்கு மீறி நீங்கள் இந்த நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை நீங்கள் உங்கள் கைகளிலே எடுத்து தண்டனைகளை வழங்குகின்றீர்களே, இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது? இந்த நாட்டிலே நீதித்துறை செத்து விட்டதா? இந்த நாட்டிலே நீதித்துறை சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் சுயாதீன நீதித்துறையை சாகடிக்கும் முகமாக, சுயாதீன நீதித்துறையை இல்லாமல் செய்யும் முகமாக இப்படியான சில அதிகாரிகள் இயங்குவது என்பது இந்த நாட்டிற்கு மிகவும் சீர்கேடான ஒரு விடயம் என்பதே உண்மை. அடுத்ததாக இவர்கள் கோமரங்கடவளைக்குரிய வனஜீவ அதிகாரிகள் என்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. அப்படியாயின் இவர்கள் குச்சவெளி பிரதேசத்திற்கு உட்பட்ட எல்லைப்பகுதிக்குள் வந்துதான் இந்த இளைஞர்களை இப்படி தாக்கியதாகவும் அந்த இளைஞர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று அந்த இளைஞர்களை இவர்கள் தாக்குகின்ற பொழுது, அல்லது அந்த இளைஞர்கள் அந்த பாதையால் வருகின்ற பொழுது இவர்கள் மது போதையில் இருந்ததாகவும் மது அருந்தி கொண்டிருந்ததாகவும் அந்த இளைஞர்கள் எம்மிடம் தெரிவிக்கின்றார்கள். அந்த காணொளிகளிலேயும் அவ்வாறு கூறுகின்றார்கள். எனவே உரிய அதிகாரிகள் இவர்களுக்கான நீதி கிடைக்க ஆவண செய்ய வேண்டும். உரிய அதிகாரிகள் இவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். உண்மையிலே நீதித்துறை மிகவும் சுயாதீனமாக செயற்படுகின்றது என்பது எமக்கு நேற்றைய தினம் நீதிவான் அவர்கள் அந்த இளைஞர்களை நேரே வந்து சந்தித்து அந்த இளைஞர்களிடம் உண்மைத்தன்மையை கேட்டறிந்த விடயம் என்பது நீதித்துறையின் மீது மிக பாரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் இவ்வாறான அடாவடிகளை, இவ்வாறான மிலேச்சத்தனமான ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்வது என்பது மிகவும் ஒரு மனதிற்கு வேதனை தரக்கூடிய விடயம். இந்த ஊர் மக்கள் மிகவும் கவலை அடைகின்றார்கள் இந்த விடயத்தின் மூலமாக. எனவே யார் குற்றம் செய்திருந்தால் அவர்கள் குற்றவாளி என நீதிமன்றம் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். அதற்கு முன்னால் இவர்கள் மதுபோதையிலே இருந்து கொண்டு இந்த அதிகாரிகளுக்கு யார் இந்த அதிகாரங்களை வழங்கியது? இந்த நாட்டிலே இப்படியான அதிகாரிகள் இப்படியான வேலைகளை செய்கின்ற பொழுது மக்களுக்கு உண்மையிலேயே அதிகாரிகள் மீது உள்ள வெறுப்புகள் ஏற்பட்டு அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். எனவே இவ்வாறான அதிகாரிகள் இவ்வாறான இடங்களிலே இருக்கக்கூடாது. இவ்வாறான அதிகாரிகளை உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு உயர் அதிகாரிகள் இவர்களை மாற்றம் செய்ய வேண்டும். அல்லது இவர்களுக்கான தண்டனைகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். வழங்கி இந்த இளைஞர்களுக்கான நீதிகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதனை கூறி இந்த செய்தியை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி. Oh,